ஆயிடுச்சு. நீ ரிஷியை கூட்டிட்டு வா, டாக்டர் கிட்ட போகணும். கனவா? பயந்துட்டேன். என்ன பண்ற? முகத்துல வேர்வையா இருந்துச்சு, அதான் தொடச்சேன். நைட்டு முழுக்க ஏசியை கம்மியா வச்சு கழுத்து வரைக்கும் போத்திட்டு தூங்க சொன்னா வேர்க்காம என்ன செய்யுமா? அதனாலதான் உங்களுக்கு காய்ச்சல் வரல. ஆனா ரிஷி சாருக்கு வந்துருச்சே. என்ன சொல்ற? ரிஷி சாருக்கு காலையில இருந்து காய்ச்சலாம், தூக்கி தூக்கி போடுதான். காய்ச்சலா? என்னது? ஐயோ, காஃபி எடுத்துக்கோங்க மேடம். இல்ல வேண்டாம் துர்கா, ரிஷியை பார்த்துட்டு வரலாம். ஐயோ, இது என்ன புது பிளானா இருக்கு? மதுமாக்கு தானே பிளான் பண்ணாரு. என்னாச்சு ரிஷி? 107 டிகிரி. துர்கா, ஃபீவர் ஹெவியா இருக்கு. நான் போய் டாக்டர் கால் பண்ணிட்டு வரேன். பிளான்ல மதுமாக்கு மட்டும் தானே காய்ச்சல் வருதுன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி காய்ச்சல் வந்துச்சு? போட்டோ பிளான மாத்தாம பண்றதுக்கு நான் சிவில் இன்ஜினியரா? நீ வேண்டான்னு சொன்ன வெங்காயத்தை நான் அப்படியே கைக்குள்ள அப்படி அப்படி வச்சுக்கிட்டேன். வச்ச half an hourல அப்படியே காய்ச்சல் வந்துருச்சு. கரெக்டான டைம்ல நீ வெங்காயத்தை கொடுத்த. அப்ப நான் தான் மறுபடியும் சொதப்பிட்டேனா? இல்ல இல்ல இல்ல, இப்பதான் கரெக்டா என் ரூட்டுக்கு வந்திருக்க. அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஏய், என்ன அதுக்குள்ள வாயெல்லாம் பொத்துற? பயப்படாத, இப்பலாம் கொடுக்க மாட்டேன். கரெக்டா 10 தான் கொடுப்பேன். அப்போ இது உண்மையா வந்த காய்ச்சல் இல்ல, பொய்யா வர வச்ச காய்ச்சல், அப்படிதானே? ஆமா துர்கா, இப்பயாவது அந்த தலைவைத்தியத்தை பண்ணா காய்ச்சல் சரியா போயிடும். உங்கள முது முது இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். டாக்டர் வரேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த ஃபீவர்ல ரிஷியை கோயம்புத்தூர் கூட்டிட்டு போக முடியாது. துர்கா, இப்ப என்ன பண்றது? இந்த காய்ச்சலுக்கு பேரு புரட்டு காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இது உடனே குணமாகறதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. அந்த வைத்தியத்தை பண்ணா 1/2 மணி நேரத்துல ரிஷி சார் துள்ளி குதிச்சுக்கிட்டு உங்களோட ஜோடியா கோயம்புத்தூர் கிளம்ப ரெடி ஆயிடுவாரு. அப்படியா? அப்படி என்னமா பண்ணிடுவேன்? பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். இத வரேன். மது, கொஞ்சம் வாங்க. ரிஷி, இத வந்துடுறேன். துர்கா, இத சரி பண்ணிடலாமா?
கவலைப்படாதீங்க மது, மொத்த ஆட்டத்தையும் நிறுத்திடலாம். என்னது? ஆ, சரி பண்ணிடலாம்னு சொன்னேன். போயிட்டு வா. இருங்க, இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். என்ன பண்றா இவ? அங்க வச்சிரு. வை. முதல்ல இந்த வெத்தலையை போடு. கற்பூரவல்லியும் போடு. ஏதாவது ஆச்சு கொன்றுவேன். கொத்தமல்லியை போடு. மீதி இருக்கிற இலை எல்லாத்தையும் போட்டுடு. போடு போடு, எல்லாத்தையும் போடு போடு. ஐயோ, இந்தா, இதையும் நீ உள்ள போட்டுடு. உடைச்சு போடு. என்ன துர்கா, காய்ச்சலுக்கு மருந்து ரெடி பண்ண போறேன்னு பார்த்தா காரக்குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க. இந்த காரக்குழம்பு சாப்பிட்டா காய்ச்சல் சரியாயிடுமா? இது காரக்குழம்பு இல்ல ரிஷி சார். குபுகுபுன்னு வர இந்த ஆவிய மூச்சு புடிச்சு இழுத்து விட்டீங்கன்னா உங்க உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மொத்த காய்ச்சலும் கொஞ்ச நேரத்துல காது வழியா வெளியே வந்துரும். இவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாம விட மாட்டா போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் வரமிளகா போடுங்க. இன்னுமா? நல்லா கலக்கி விடுங்க. இன்னைக்கு நான் நல்லா மாட்டினேன்னு நினைக்கிறேன். பாவமா ரிஷி சார், இத போட்டா ரொம்பவே மூச்சு முட்டும். என்ன மூச்சு முட்டுமா? நம்ம இவளுக்கு முத்தம் கொடுக்க பிளான் பண்ணா இவன் நம்மள மொத்தமா அனுப்ப பிளான் பண்ணிட்டாலே. இதுல இருந்து எப்படியா தப்பிச்சிடுறா ரிஷி. துர்கா, வரட்டு மிளகாலாம் போடுவாங்களா? புரட்டு காய்ச்சல வரட்ட மிளகா ஓட ஓட விரட்டும். வைக்கிறது சூனியம், இதுல ரைமிங் வேற. என்ன யோசிக்கிறீங்க? புரட்டு காய்ச்சல உடனே சரியாக்கணும்னா வேற வழி இல்ல. அந்த போர்வை எடுங்க. அப்பதான் ரிஷி சார் என்னால முடியாதுப்பா. ரிஷி சார் உனக்கு தெரியாது மது. போங்க போங்க. துர்கா, பாவமா இருக்கு துர்கா. மதுமா, ரிஷி சார் உங்க கூட வரணும்னா இப்ப இந்த ஆவி புடிச்சாதான் காய்ச்சல் உடனே சரியாகி உடனே கிளம்பி வருவாரு. கொஞ்சம் வேவு பிடிச்சுக்கோங்க சார், அப்பதான் சார் சரியாகும். நல்லா பிடிங்க. நகர விடாதீங்க. மதுமா, இப்ப அந்த குச்சியை வச்சு பாருங்க. இங்க இருக்கு இங்க இருக்கு. இது என்ன கடிகார மாதிரி நம்பரை காட்டுது?
112? Huh? Oh my god. Rishi, I'm so sorry. மது, நான் தான் அப்பவே சொன்னல இந்த ட்ரீட்மெண்ட்லாம் சரி வராது. இந்த நிலைமையில என்னால உன் கூட கோயம்புத்தூர் வர முடியாது மது. மதுமா, இன்னும் ஒரு முறை ஆவி பிடிக்க வச்சா ரிஷி சார் குணமாயிடுவாரு. ஆனா 5 நிமிஷம் தான். மதுமா 5 நிமிஷம் தான்மா, 5 நிமிஷம். எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்குங்களேன். ஓகே. சரி. ஏய், ஏய். மது எனக்கு குணமாயிடுச்சு மது. மது எனக்கு குணமாயிடுச்சு மது. மது நம்ம உடனே கோயம்புத்தூர் போலாம். ரிஷி, என்ன மது நீ இங்க இருக்க ஆனா சவுண்ட் இங்க இருந்து வருது மது. ஏன்னா நான் இங்க தான் இருக்கேன். நீ புடிச்சிட்டு இருக்கிறது துர்கா. ஐயோ என்னது? ஐயோ எனக்கு காய்ச்சல் நடந்தது. இப்ப கண்ணு தெரிய மாட்டேது மது. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ரிஷி, நீ ரெஸ்ட் எடு. வா, வந்து ரெஸ்ட் எடு. வா. மது, மதுமா ஊருக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்க ரிஷி, மதுமா சொன்னா கேளுங்க. அவருக்கு சரியா இருக்குல்ல. ரிஷி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் ருத்ரையா அங்கிளை கூட்டிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போறேன். அம்மா ஆண்டி கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடு. துர்கா, நான் வர வரைக்கும் ரிஷிய கூட இருந்து பாத்துக்கோ. புரிஞ்சுதா? மது துர்காவ சரியா 10:10க்கு ரெடியா இருக்க சொல்லிட்டு போ. எதுக்குள்ள எனக்கு கசாயம் கொடுக்கறதுக்கு. ஓ துர்கா, ரிஷி சொன்னதை கேட்டல்ல? மாட்டியே. மறைக்காம 10:10க்கு ரெடியாரு. ரிஷி, அவ மறந்தாலும் நீ மறக்காம 10:10க்கு நீ துர்கா இருக்கிற இடத்துக்கு போயிடு. நான் அவகிட்ட டெஃபினெட்லி போயிடுறேன். துர்கா பாத்துக்கோ. ரிஷி, நான் பாத்துக்கிறேன். போயிங்க. 10:10க்கு தாவி குதிச்சாவது உனக்கு முத்தம் கொடுக்க வருமே. நீ ரெடியா இரு. அது உதக்கியா கணக்கிலியான்னு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே? அக்கா மணி என்னக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்ல. மணி 10 துர்கா. ஆத்தாடி, மணி 10. ரிஷி சார் சொன்னது சொன்னபடி செய்வாரு. ஐயோ ஆத்தா, நீதான் என்ன காப்பாத்தணும். அக்கா, உன்ன சமையல் அறையில கூப்பிட்டாங்க. நீ போ, நான் இதை பாத்துக்கிறேன். சரி, நான் போறேன். ஆத்தா, ரிஷி சார் கண்ணில் படாம என்ன நீதான் பாதுகாக்கணும். காப்பாத்து ஆத்தா. அப்பா, ரிஷி சார ஆளை காணோம். நல்லதா போச்சு. ரொம்ப நன்றி ஆத்தா. நல்ல வேலை, நான் தோட்டத்துல இருக்கிறதுனால ஆளுங்க இருப்பாங்கன்னு வரமாட்டாரு. நான் முத்தம் கொடுக்க வந்துட்டேன். ஐயோ, வந்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் இருக்கா. நானு உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு உன் கண்ணை தனியா பார்த்ததும் எனக்கு ஏதோ பண்ணுது. நான் பாத்துக்க
ஒரு முத்தம் கொடுக்க வந்த நானு அப்படியே ஒரு 1000 முத்தங்களை கொடுக்கலான்னு உன் காந்த கண்கள் அப்படியே இருக்கிறது. ஐயோ, சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது இதுதானா? வேண்டாம் ரிஷி சார், நான் இன்னொரு வீட்டுல போய் வாழ போறவன். ஆனா இங்க பாரு, நீ என் கூட இந்த வீட்ல தான் வாழ போற. மொத இந்த வீட்டுல வாழ போறாங்க, நான் இல்ல. இப்போ நான் உனக்கு முத்தம் கொடுக்கும்போது அவங்க ஃளைட்ல பறந்து போயிட்டு இருப்பாங்க. பறந்து பறந்து. மணி இப்போ 10:10. Kissing start now. வாட்ச்ல குட்டி. உன்னை விட இவதான் என்னோட தேவதை. பாரு, எத்தனை முத்த கொடுத்தாலும் அவ ஆசையா வாங்கிட்டே இருக்கானு. நீயும் இருக்கிய, இவளை பார்த்து கத்துக்க. உம்மா என் தேவதை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? பிரெஞ்சு கிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா புதுசா இருக்கு? மொபைல் கிஸ். மாப்பிள்ளை யாருக்கு நான் ஸ்டாப்பா கிஸ் கொடுத்துட்டு இருக்கான்? அப்படி யாருக்கு முத்தம் கொடுக்கறான நாம போய் பாத்துருவோம். தவறண்டா மாப்பிள்ள. வேண்டாம். டேய் மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, மாப்பிள்ள, இங்க என்னடா நடக்குது? நீங்க என்னடானா மொபைல்ல நான் ஸ்டாப்பா கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க? அவ என்னடானா எகிப்து பிரமிட்ல இருந்து எந்திரிச்சு வந்த மம்மி மாதிரி வேஷம் போட்டு நிக்கிறா. அதோட அப்படியும் இப்படியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. என்னடா நடக்குது இங்க? சொல்லுங்கடா. அது 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 வந்து மாமா, நீ ஓவரா வெக்கப்படுறத பார்த்தா ஏதோ தப்பு நடக்குது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல மொபைலை கொடு. கொடு. அட குடு மாப்ள. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணே சும்மா மாமா. மாமா மாமா. போன்ல என் போட்டோ பார்த்தாரு, அவ்வளவுதான். இவருக்கு தெரிஞ்சதுன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிடும். இரு கண்டுபிடிக்கிறேன். இப்ப தெரியும்டா, இப்ப தெரியும். நீ யாருக்கு முத்தம் கொடுத்தேன்னு இரு. மாட்டினியா? டேய், என்னடா இது? இந்த மொரட்டு பீஸ்க்கா நீ முத்தம் கொடுத்த? என்னடா உன் டேஸ்ட் இப்படி மாறிக்கிட்டு இருக்கு? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் மாமா. அதான். ஏண்டா அவரை நேர்ல வரவழைச்சு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க வேண்டியதானே? அது சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்காரா, அதான் ஹகி வரமாட்டேன். அதுவும் சரிதான். அந்த வாட்டர் டேங்க யாராச்சும் முழுசா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க முடியுமா? ஏமா, அவ ருத்ரேவுக்கு முத்தம் கொடுத்தான். நீ ஏன் வளைஞ்சு நெளிஞ்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? ருத்ரையாவா என் போட்டோக்கு தானே முத்தம் கொடுத்தாரு. அப்பப்போ இந்த மாதிரி தொல்லை பண்ண வேண்டியது. மறைஞ்சு போற மாதிரி லவ் லெட்டர் எழுதினவர் தானே. நான் ஒரு ஆம்பளை என் மாப்பிள்ள முத்தம் கொடுத்தத பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. நீயோ ஒரு பொண்ணு, உனக்கும் அச்சம் மடம் நானும் பயிர்ப்புன்னு இருக்கு இல்லையா? ஏண்டா மாப்பிள்ள அந்த வாட்டர் டேங்க் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கியே? உன் சொந்த மாமா என் மேல எவ்வளோட அன்பு வச்சிருக்கேன்னு வாயை திறந்து கேட்டா கோக்கு மாக்கா பதில் சொல்லுவான். நான் வரேன் மாப்பிள்ள, நல்லா முத்தம் கொடுத்த. போன்ல